சூர்யா வந்து மகா வந்து எப்படியாவது சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு நிறைய வழிகளில் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலை மகா வந்து நான் மன்னிக்கவே மாட்டேன் நீங்கள் பண்ணுற வேலைக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. இங்கே என்ன பண்ணுறாரு விஜய் வந்து குழந்தைய வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறாரு. நம்ம வந்து அழகிய அவளை வந்து ரொம்ப திட்டுறாங்க. எதுக்கு எடுத்தாலும் வந்து அனாமிகா வந்து இந்த மாதிரி அந்த குழந்தைய அனுப்பல அப்பள தான் சொல்லிட்டு வீட்டில் எல்லாருக்கிட்டையும் பிரச்சனை பண்ணுறாங்க. விஜய் வந்து அந்த குழந்தைய அனுப்ப மாட்டேன்னு சொல்லிடுறாரு. அதனால் அனாமிகா செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. நான் சும்மாவே விட மாட்டேன் உங்கள் எல்லாரையும் என்ன பண்ணுறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக விஜய் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க போலீஸில். போலீஸ் வந்து வீட்டுக்கு வராங்க. விஜய் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல. அந்த குழந்தைய இந்த இடத்த விட்டு நான் அமுச்சிடுவேன். அந்த குழந்தைக்கு எடுக்க சம்மந்தம் இல்லை. இதுக்கப்புறம் அந்த குழந்தை எங்கே வந்ததோ அங்கேயே போயிட்டோம் சொல்லிட்டோம். எப்படியாவது வந்து அந்த அழகியை வீட்டை விட்டு அமுச்சிடுங்க. அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக இந்த கேஸை வாபஸ் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அனாமிகா. அதை கேட்டு வந்து நீ என்ன பண்ணாலும் சரி, என் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னை உள்ள தள்ளனாலும் சரி, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. பரவாயில்ல, எனக்கு ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நான் கண்டிப்பாக வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயே இருந்துடுறேன். ஆனால் என் குழந்தைய மட்டும் நான் எக்காரை கூட விட்டே தரமாட்டேன். என் பிள்ளைய விட்டு தந்துட்டு அப்படி உன் கூட வாழணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அதை கேட்டு செம்மையா டென்ஷன். அப்பா அனுபவிங்க அப்படின்றாங்க. உடனே அனாமிகா கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறாங்க, கெஞ்சுறாங்க காயத்ரி. எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. சொன்னால் கேளு அனாமிகா, என் பிள்ளை இப்படி அரெஸ்ட் பண்ண வச்சுட்டு நியாயமா? என் பிள்ளை மேலே எந்த தப்பும் இல்லை உனக்கு தெரியும்ல, ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோட, இங்கே பாருங்க ஆண்டி, எனக்கு அதெல்லாம் தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் என் பேச்சை கேட்கணும். அதுக்கு தான் நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். என் பேச்சை கேட்டாருன்னா இப்போ கூட நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடுறேன். ஆனால் அவர் தான் கேட்க மாட்டேங்கிறாரு, அனுபவிக்கட்டும் அப்படின்றாங்க. இதை பார்த்து வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க மகாவும் சூர்யாவும். நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. சார் ப்ளீஸ் சார், என் தம்பி எந்த தப்பும் பண்ணல சார், அதை நான் நிரூபிக்க முடியும் சார். தயவுசெய்து வந்து அவங்க சொல்கிற கம்ப்ளைண்ட்டில் ஏற்றுக்காதீங்க சார் அப்படின்றாங்க. அதெல்லாம் ஏற்றுக்காமல் எப்படிங்க இருக்க முடியும்? கம்ப்ளைண்ட்னா கொடுத்து தான் பெரிய இடத்து பிள்ளைன்றதால நான் விட்டுட்டா பெரிய பிரச்சனை ஆகிடுங்க இது, அதனால் சாரிங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு விஜய் வந்து அண்ணா என் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும் இல்லைண்ணா, எல்லாருக்கும் நல்லா தெரியல, அப்புறம் நான் ஏன் நான் பயப்படணும்? என்கிட்ட வந்து தப்பு இருந்தால் தானே நான் பயப்படணும். அதனால் நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைண்ணா. கண்டிப்பாக இந்த விஷயத்தை என்னால் நிரூபிக்க முடியும்ண்ணா. அதனால் நீங்கள் பயப்படாதுமே இருங்கண்ணா, நான் நிரூபிச்சுட்டு கண்டிப்பாக வீட்டுக்கு திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இதை பார்த்துட்டு வந்து கதறி அழறாங்க காயத்ரி. இப்படி பண்ணிட்டு அனாமிகா அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகாவை கோச்சிக்கிறாங்க. உடனே அனாமிகா கிட்ட எல்லாருமே கெஞ்சி கேட்குறாங்க. ஆனால் அனாமிகா பிடிவாதமாக இருக்காங்க. இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு மகாவும் சூர்யாவும் தவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலை குழந்தை அழகி வந்து மகா கிட்டேயும் சூர்யா கிட்டேயும் சொல்கிறா, நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். நான் எங்கே இருந்தனோ அங்கேயே வந்து என்னை திரும்பி விட்டுருங்க. ஏன்னா வந்து அப்பா வந்து கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியாது. எனக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லாமல் இருக்கக்கூடாது. சின்ன வயசுலேயே குழந்தை அவ்வளோ அழகாக பக்குவமாக அழகி வந்து பேசுகிறா. அதை பார்த்துட்டு சூர்யாவும் மகாவும் அப்படியே கட்டிக்கிறாங்க. இந்த குழந்தைக்கு இருக்க அறிவு கூட இந்த அனாமிகாக்கு இல்லையே, இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. எங்கள் பிரபா வந்து பார்க்க வராங்க விஜயை. விஜய் வந்து எந்த தப்புமே பண்ணல, ஏன் சார் இவ்வளோ பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பிரபா இங்கேருந்து போயிடு பிரபா அப்படின்றாங்க. அதெல்லாம் போக முடியாது, விஜய் எப்படியாவது வெளியே எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு பிரபா நிறைய முயற்சிகள் பண்ணுறாங்க. விஜய் வெளியே எடுக்க விஜய் கிட்ட சொல்கிறாங்க, நீ கண்டிப்பாக அமைதியாயிரு ப்ரோ, எப்படியாவது உன்னை நான் வெளியே எடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிரபாவை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறாரு நம்ம வந்து விஜய். அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, அனாமிகா வந்து ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறதால மகா வந்து சொல்கிறாங்க, எப்படியாவது வந்து இந்த கேஸ் வாபஸ் வாங்கணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அனாமிகாவோட பேரண்ட்ஸ் கிட்ட வந்து போய் கேட்டால் உதவி கேட்டால் கண்டிப்பாக அனாமிகா கிட்ட வந்து கேஸை வாபஸ் வாங்க சொல்லுவாங்க, நம்ம போய் கேட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு மகா என்ன பண்ணுறாங்க, அவங்க பேரண்ட்ஸ் பார்க்கறதுக்காக அங்கே போகிறாங்க. போகும்போது கரெக்டாக சொல்கிறாங்க, இந்த மாதிரி கேஸை வாபஸ் வாங்க சொல்லுங்கள் ப்ளீஸ், இது பெரிய பிரச்சனை போய் முடியும், அப்புறம் உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்ற முடியாது அப்படின்றாங்க. சரிப்பா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க. அடுத்து வந்து அனாமிகா கிட்ட அவங்க பேரண்ட்ஸ் வந்து பேசுகிறாங்க, இங்கே பாருங்கள் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்து நீ சும்மா இதுங்க, இது வரைக்கும் உங்கள் பேச்சு கேட்டு தான் நான் வந்து அவனை கல்யாணம் பண்ணேன். ஆனால் இப்போது சொத்தும் இல்லை ஒன்றும் இல்லை, அவன் நான் இன்னொரு குழந்தைய கூட்டிட்டு வந்து அதான் என்னோட குழந்தைன்றா, அப்புறம் அவன் குழந்தைக்கு எல்லா சொத்தும் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எனக்கு என்ன மிஞ்சும்? ஏன் எனக்கு குழந்தை பிறந்தா கூட என் குழந்தைக்கு என்ன மிஞ்சும்? இந்த விஷயத்தை நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவை திட்டிடுறாங்க. ப்ரெஸ் மீடியா எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ரொம்ப தவறாக வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. உடனே அனாமிகாவை பேட்டி காட்டுறாங்க. அனாமிகா வந்து பேட்டி கொடுக்குறாங்க, என்னை ஏமாற்றி வேறு ஒரு பொண்ணு கூட இந்த மாதிரி இருந்து குழந்தைய பெற்றுக்கிட்டு என்னை ஏமாற்றி அவன் கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அனாமிகா சொன்னதை கேட்டு இதோடு முடியுது.